ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஒரே ஒரு போஸ்ட்டை போட்டு மொத்த சோசியல் மீடியாவையும் பற்ற வச்சுட்டு மணிமேகலை தன்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க கொளுத்தி போட்ட நெருப்பு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் மணிமேகலை தன்னோட தரப்புலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட விஜய் டிவி தரப்போ அல்லது பிரியங்காவோ இப்போ வரைக்கும் நேரடியாக எந்த ஒப்பீனியனும் வைக்காமல் இருக்காங்க. தற்போது குக் வித் கோமாளி அடுத்த வாரம் முடிவடைய இருக்கிறதால எல்லாரும் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. வழக்கம் போல் விஜய் டிவி தரப்பில் எந்த அஃபீஷியல் கிளாரிஃபிகேஷனும் தரமாட்டாங்க. ஆனால் அன்அஃபீஷியலாக வந்துட்டு இருக்கிற தகவல்கள் மணிமேகலைக்கு சாதகமாக இல்லை. மேலும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் குக் வித் கோமாளியை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்கிற நிலையில் விஜய் டிவி மற்றும் குக் வித் கோமாளி கிரியேட்டிவ் டீம் சார்பில் அவங்க ஒன்றும் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போகலை, நாங்கள் தான் மணிமேகலையை வெளியே அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் மணிமேகலை சொல்கிறது மட்டுமே நியாயமாக தெரிஞ்ச நிலையில் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிற தகவல்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் பூஜா வெங்கட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்கள வெறுக்காமல் ஒருத்தரை நேசிக்க தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவதூறாக பேசுகிறது இல்லைன்னா மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேச கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தங்களை பற்றி உங்கள் ஃபோனில் தப்பாக கமெண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசில் கொஞ்சம் கருணையும் வளர்த்துக்கோங்க. உங்கள் வார்த்தைகள் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள். நீங்கள் எதையுமே நேரில் நின்று பார்க்கல, ஆனால் ஒரு பக்க பேச்சை மட்டுமே கேட்டுட்டு விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சில மணி நேரம் டிவியில் பார்க்குற எந்த ஒரு நபரை பற்றியும் உங்களுக்கு முழுசாக தெரியாது. தயவு செஞ்சு கருணையை கற்றுக்கோங்க, வெறுப்பை நிறுத்துங்க. நம்மளோட பர்சனல் லைஃப்பில் போராடுறதுக்கு ஏகப்பட்ட வலிமை நமக்கு தேவைப்படுது. இந்த சூழ்நிலையை வச்சு யாரோட வாழ்க்கையும் நாசமாக்க ஒரு வாய்ப்பாக பார்க்காதீங்க. உங்களால் அன்பாக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வெறுப்பையாவது பரப்பாமல் இருங்க அப்படின்னு பூஜா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பூஜா பிரியங்காவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க தான். சூப்பர் சிங்கர் ஷோவில் டிஜே பிளாக் மற்றும் பூஜாவுக்கு நடுவில் காதல் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் பிரியங்கா கண்டென்ட்டை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாசத்தாலேயோ என்னவோ இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக பூஜா போஸ்ட் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் கலாய்ச்சிட்ருக்காங்க. மேலும் இந்த சீசனில் மணிமேகலை கிட்ட பிரியங்கா டாமினேட் பண்ணி புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களில் மணிமேகலையும் சுனிதா உள்ளிட்ட ஒரு சில கோமாளிகளை புள்ளி பண்ணுறதும் டாமினேட் பண்ணுறதுமான வேலைகளை பண்ணியிருக்காங்க. அதே போல் மணிமேகலைக்கும் விஜய் டிவி விட்டு வெளியே வரதும் பிறகு அவங்க கூப்பிட்டா உள்ளே போகிறதும் புதுசு கிடையாது, வழக்கமாக நடக்கிறது தான் அப்படின்னு ரசிகர்கள் பாரபட்சம் இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க.